ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். தேவன் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வாருங்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கல, நம்முடைய பின் சந்ததியை சேர்த்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்களோட மட்டும் இல்லைங்க, உங்களோட சந்ததியாக சேர்த்து தான் அந்த ஆசீர்வாதத்தை ஒரு பேக்கேஜாக அவங்க மேலே போடுறார். நீங்கள் தனியாக ஆள் கிடையாது, நீங்கள் ஒரு பெரிய சந்ததிக்கு முதல் வித்து. 2 சொல்லு, வானத்து நட்சத்திரம் பூமியின் மணல். வானத்து நட்சத்திரங்கிறது நீங்கள், பூமியின் மணலுங்கிறது இஸ்ரேல் மக்கள். அவங்க மாம்சீகமானவர்கள், நாம் ஆவிக்குரியவர்கள். நான் சொன்னது விளங்குச்சுங்களா? 2 பேருடைய சந்ததியும் தேவன் சொல்லுகிறார், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கவனிச்சவங்க, உங்கள் சந்ததிகள் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உலகத்தை சுதந்தரிப்பான் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இதோட சேர்ந்து இருக்குதெல்லாம் காரியம். உங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இயேசு பூமியில் இருக்கும் பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சீசர்களை பார்த்து கேட்கிறார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்னு சொன்ன உடனே சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா என்றும், சிலர் யோவான் சார் என்றும், சிலர் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொன்ன உடனே இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறேன்னு கேட்ட உடனே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்பொழுது யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் பிதா இதை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இதான் உங்கள் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜான்னு சொன்னீங்க. உங்களோட மாம்ச அறிவில் வரல, பிதாவே ஆவியானவரும் வெளிப்படுத்தினார். அப்பொழுதே நீங்கள் பாக்கியவான். பாக்கியவானா? இந்த வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ அடுத்து என்ன செய்யணும்? அந்த சத்துருக்களின் வாசலை சுதந்தரிக்கணும். கவனிச்சுட்டு வாங்க, சத்துருக்களுடைய வாசலை சுதந்தரிக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேலே, இந்த அறிவின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொன்னார். வாசல் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் வாசல்கள் வந்து பெரிய மரக்கதவுல செய்வோம். வாசல் பெரிய மரத்தில் செஞ்சுட்டு மேலே வெங்கல தகடை போச்சு மூடுவாங்க. வாசலுங்கிறது பாதுகாப்பு. அந்த காலத்தில் ஒரு பட்டணத்தின் வாசலை பிடித்து விட்டீர்கள் என்றால் பட்டணத்தை பிடித்தது மாதிரி. பட்டணத்தின் வாசல் உங்க கைக்கு வந்துருச்சுன்னா பட்டணம் உங்க கைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். பட்டணங்கிறது இன்னொரு காரியம், பட்டணத்தின் வாசல் என்பது இன்னொரு காரியம். ஜட்ஜ்மெண்ட்னு அர்த்தம், நியாய தீர்ப்பு கொடுக்குற இடம். ஸ்தேவானை தமஸ்குடைய பட்டணத்தின் வாசலை வச்சு தான் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. நியாய தீர்ப்பு கொடுக்குற இடம். இயேசு எருசலேமின் வாசலுக்கு வெளியே நியாயம் தீர்க்கப்பட்டார். நான் சொன்னது விளங்குச்சுங்க இல்லையா? வாசிப்போம். மத்தேயு 16:17 வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்றால் பல அர்த்தம் இருக்குதுல்ல. ஒன்று, உலகத்தை சுதந்திரிப்பான் இருக்கு இல்லையா, இந்த வாசலுக்கு உள்ளதான் ரட்சிக்கப்படாத மக்கள் உள்ளே இருக்காங்க. நம்ம போய் ஏறி அடிக்கிறோம், அந்த வாசல் நம்ம மேலே எந்த விதமான அதிகாரத்தையும் வல்லமையை காமிக்க முடியாது. நம்ம உள்ளே போய் அந்த மக்களை சுதந்திரிச்சு கொண்டு வந்துடலாம். நான் சொன்னது விளங்குச்சுங்களா? வாசல் வராது, நம்ம தான் வாசலுக்குள்ளே போகிறோம். போகும்பொழுது பிசாசுடைய எந்த அதிகாரமும் ஆதிக்கமும் உங்களை செய்ய முடியாது. அந்த வாசலை மேற்கொண்டு நீங்கள் உள்ளே போயிடலாம். இன்னொன்று முக்கியமான காரியம், வாசல் என்பது அந்த மரத்துக்கு மேலே வெங்கலம் இருக்கு இல்லையா. ஏசாயா 45 ஆண்டவர் சொன்னார் 3ஆம் வசனத்தை, வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்தகார பொக்கிஷங்களை கொண்டு வருவாங்கிறார் இல்லையா. வெங்கலங்கிறது நியாய தீர்ப்பு. உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா நியாய தீர்ப்பின் கதவுகளை ஆண்டவர் சுக்குநூறாக்குவார். பிசாசு உங்களை கண்டம் பண்ணுகிறது, உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது, மனசோர்வை கொண்டு வருகிறது என்றால் இந்த காண்டம்னேஷன் தான். உனக்கு கர்த்தருடைய தண்டனை இருக்குது, கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது, நீ பரலோகம் போவையா, இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் பிசாசு கொண்டு வரான் இல்லையா. அந்த வெங்கல கதவை கர்த்தர் உடைச்சு சுக்குநூறாக்குறார். சுக்குநூறாக்குனா திரும்பி ஒட்டவே முடியாது. பிசாசுடைய பெரிய ஆயுதமே என்னது?
நியாய தீர்ப்பு குற்ற உணர்வு கொண்டு வர்றது. அதை கர்த்தர் தன் ரத்தத்தின் மூலம் சுக்குநூறாக உடைச்சிட்டார். இனி பிசாசுடைய எந்த குற்றச்சாரும் உங்கள் மேலே வரக்கூடாது. ஒருவேளை தவறு பண்ணால் மனதில் வரக்கூடிய முதல் காரியம், தேவன் பாவியை நீதிமானாக்கிறவர். ஆக்கின தீர்ப்பும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கூட, அதாவது நியாய தீர்ப்பின் எண்ணம் மனதில் வரவே கூடாது. அந்த பிலிப்பி சசரியால் தான் ஆண்டவர் கேட்குற, கவனிச்சவங்க. பிலிப்பி சசரியால் தான் கேட்குறாரு, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது என்று. மெய்யாகவே இயேசுவின் காலத்தில் பாதாளத்தின் வாசலுங்கிற ஒரு இடம் இருந்துச்சு. கரெக்டாக அந்த பிலிப்பி சசரியால் தான் இருந்துச்சு. ஒரு ஹோல் தெரியுதா? அதான் பாதாளத்தின் வாசல்னு அன்றைக்கி சொல்லப்பட்ட இடம். இந்த இடம் தான் பிலிப்பி சசரியாவில் பன்யாஸ் ஸ்ப்ரிங்னு ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, ஒரு நீரூற்று, பன்யாஸ் நீரூற்று. அந்த பன்யாஸ் ஏன் என்ன வந்துச்சுன்றா, அந்த இடத்துல பேனுங்கிற தெய்வத்தை ஒரு காலத்தில் வணங்கினாங்க. அந்த பேனுங்கிற தெய்வம் எப்படிப்பட்டதென்றால், அதனுடைய ஆசீர்வாதமும் அந்த பேனுடைய தெய்வத்துடைய தயவும் வருவதற்காக இந்த குழி இருக்கு இல்லையா, அந்த குழியில் கொண்டு போய் குழந்தைகளை உயிரோடு எரியணும். எரியும் பொழுது ரத்தம் வந்துருச்சுன்னா அந்த குழந்தையே அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளன்னு அர்த்தம். ரத்தமே வரலன்னா பேனுங்கிற தெய்வம் அப்படியே அதை முழுங்கிருச்சு, அந்த 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 பலியை அதை அங்கீகரித்து விட்டதுன்ற அர்த்தம். அந்த இடமே ஈவில் ஸ்பிரிட் நிறைந்த இடம். அந்த இடத்துல தான் கேட்குறார், என்னை யார் என்று சொல்லுகிறேன்னு கேட்கும் பொழுது தான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த இடமும் பாதாளம், அந்த இடத்த சொல்லும் பொழுதே பாதாளத்தின் வாசல் அந்த இடத்தையும் சொன்னார்கள். பாதாளத்தின் வாசல், இந்த ரெவலேஷன் வந்துருச்சுன்னா பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொன்னார். நான் சொன்னது விளங்குச்சுங்க இல்லையா? கீழே ஒரு நீரூற்று இருக்கு இல்லையா, இதில் இதான் யோர்தான் நதி பெறப்பட்டு போகிற இடம். முதல்ல அந்த அந்த குகையிலிருந்து யோர்தான் நதி பெறப்பட்டு வச்சு. யோர்தான் நதி எங்கே இருந்து வந்துச்சுன்னா, பின்னாடி எர்மோன் மலை இருக்குது. எர்மோன் மலையில் இருக்க பனி சகரம் உறைஞ்சு இது வழியாக தான் வெளியே வரும். இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொன்னார், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள மாட்டான்னு சொன்னார். பிசாசு உங்கள் மேலே எந்தவித அதிகாரத்தையும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஏன்னா இயேசு தெய்வம்ங்கிற உணர்வு உங்களை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது அது ஆதிக்கம் செலுத்தாது. அதனோட சகல ஆதிக்கத்தையும் நீங்கள் ஆதிக்கம் செலுத்தி ஜெயிக்கலாம்.